வருங்கால அரசியல் அனைவரையும் மனமாற வருகிறேன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மென்சுரேஷன்ல 3D தான் பார்க்க போறாங்க. ஓகேவா? அளவியல்ல 3D தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம 2D வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சு அதை பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கியூப் மற்றும் கியூபாய்டு. ஓகேவா? கியூப் மற்றும் கியூபாய்டு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஓகேவா? நமக்கு 2Dல பாத்தீங்கன்னா ஏரியாவும் பெரிமீட்டர் வந்து கேட்பாங்க. ஏரியா பெரிமீட்டர் வந்து கேட்பாங்க. 3D என்ன கேட்பாங்க அப்படின்னா கன அளவு வந்து கேட்பாங்க. அதாவது CSA TSA அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்படின்றது வந்து இது மூணுத்தையும் கேட்பாங்க. ஓகேவாங்க? என்னது CSA TSA வால்யூம் அப்படின்றது வந்து கேட்பாங்க. ஓகேவா? பக்க பரப்பளவு, மொத்த பரப்பளவு, கன அளவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்னா கியூப்ன்றது பார்த்துருக்கோம். ஏற்கனவே நீங்க கியூப்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சின்ன குழந்தைங்க அந்த 9 இது இருக்கும், இப்படி திருப்பி திருப்பி விளையாடுவாங்கல்ல, அதுதான் வந்து கியூப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நமக்கு மோஸ்ட்லி 3D என்ன வந்து இன்வால்வ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படின்ற கான்செப்ட் வந்து அது வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஹைட் அப்படின்ற கான்செப்ட் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ கியூபுக்கான CSA TSA வால்யூம் என்ன நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இது என்ன அர்த்தம்னா ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயர் சதுரம், சதுரத்தோட ஒரு மடங்கு, ஒரு 2.0 வெர்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதான் வந்து என்னன்னா கனசதுரம் கியூப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஸ்கொயர் இருக்கு இல்லைங்க, ஸ்கொயரு சதுரம், அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் என்னது கியூபு. அதாவது 3 பக்கமும் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, அப்ப இதுக்கான ஏரியா ஃபார்ம்ல என்னது A ஸ்கொயர் சார் அப்படின்னு சொல்லுவீங்களா, அதே தான் CSA பக்க பரப்பளவு கேட்டாங்க அப்படின்னா இது கூட 4 அப்படின்றத போட்டுருங்க. ஓகேவா? அதே TSA கேட்டாங்கன்னா இங்க 6 அப்படின்றத போட்டுருங்க. அவ்வளவுதான். அப்போ வால்யூம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க A கியூப் அப்படின்றது போட்டுருங்க. ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சு ஃபார்முலா. CSA 4A ஸ்கொயர், TSA 6A ஸ்கொயர், வால்யூம்னா A கியூப். அவ்வளவுதான். ஓகே, இப்ப அப்படியே கியூபாய்டு பார்த்துருவோம். கியூபாய்டு செங்கல்ங்க, ஈஸியா அவங்க சொல்லி புரிய வைக்கணும்னா செங்கல், அதான் கியூபாய்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கியூபாய்டு நமக்கு வந்து மோஸ்ட்லி டேங்க், நம்ம கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா ஒரு டேங்க் பத்தி கேட்பாங்க. தொட்டி, நீர் தொட்டி, அதை பத்தி பேசுவாங்க. ஸோ கன செவ்வகம் சொல்லுவாங்க கியூபாய்டு. இதுல என்ன பாத்தீங்கன்னா இதுல வந்து CSA TSA வால்யூம் இது என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா CSA ஒன்றும் கிடையாது. அங்க என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா 2 × L+B சொல்லிட்டு போடும், பரப்பளவு போடுமா. ஸோ இங்க ஹைட் அப்படின்னு ஒண்ணு வர்றதுனால அந்த எச் இங்க போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான் CSA. என்னது 2 × L+Bன்றது, அதாவது இது எதுனா ரெக்டாங்கல் இருக்குல்ல, ரெக்டாங்கலோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் கியூபாய்டு. ஓகேவா? ரெக்டாங்கலோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் யாரு கியூபாய்டு. இது 3Dல இருக்கும். ஸோ நம்ம ரெக்டாங்கலோட பரப்பளவு, அதாவது சுற்றளவு என்ன வரும் 2 × L+B, அது கூட எச்சு போட்டு விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்ப TSA இதோட ஈஸி, ஒன்றும் கிடையாது, 2 × LB + BH + LH அப்படின்னு வரும். ஓகே, அதாவது L × B × H, லென்த் பிரெத் ஹைட் இருக்கும்ல. ஸோ LB LH அப்புறம் BH, இது மூணுத்தையும் 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு TSA கிடைக்கும். வால்யூம் வந்து உங்களுக்கே தெரியும், 8th பசங்களுக்கே தெரியும், 8வது படிக்கிற பையனுக்கே தெரியும். என்னது வால்யூம் வந்து எனக்கு என்னன்னா L × B × H. ஓகேவா? L × B × H, அவ்வளவுதாங்க ஃபார்முலா முடிஞ்சு போச்சுங்க. 2 × L+B × H, 2 × LB BH LBH. ஸோ வால்யூம் வந்து L × B × H. ஓகேவா? இவ்வளவுதான் இந்த 2 ஃபார்முலா. இது சம்மந்தப்பட்ட என்னென்னலாம் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன், எல்லா டைப் மாடலும் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ TSA, சாரி ஃபர்ஸ்ட் CSA ஒரே நிமிஷம். ஸோ CSA TSA, ஏன்னா அது கொஞ்சம் பெருசா போகுது, நாங்கள் போட்டுருவோம். ஸோ வால்யூமு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது கியூபு, செகண்ட் ஒன் வந்து கியூபாய்டு. இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் 4A ஸ்கொயரு, இங்க 6A ஸ்கொயரு, இங்க A கியூப் அப்படின்றத பார்த்தோம். இங்க என்ன பார்த்தோம் 2 × L+B × H. ஃபார்முலா ரிவிஷன், ஏன்னா ஃபார்முலா தான் முக்கியம். இது ஃபார்முலா தானே போடவே முடியும், ஃபார்முலா தானே முக்கியம். அதான் ஒரு டக்குன்னு ரிவிஷன் பண்ணிக்குவோம். அடுத்து 2 × L × B, அதான் உங்களுக்கு தெரியலன்னா L × B × Hங்க, எல்லால இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டுருங்க. ஸோ LB, அடுத்து வந்து BH + LH அப்படின்றத போட்டுருங்க. ஓகேவா? இது TSA. வால்யூம்னா ஈஸி, L × B × H. ஓகேவா? L × B × H. இது வந்து மூளை விட்டம், டயகனல் சொல்ல மறந்துட்டேன். டயகனல் வந்து கியூபுக்கு என்னன்னா A√3ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? கியூபுக்கு வந்து என்னது A√3. இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா T, டயகனலா மூளை விட்டம்னு அர்த்தம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் L² + B² + H². அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ டேரக்டா சம்முள்ள போயிடலாம். ஓகேவா? டேரக்டா சம்முள்ள போய். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி கியூப் whose side is 5 cm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 5 சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட கனசதுரத்தின் கன அளவு என்ன கேட்கறாங்க, வால்யூம் கேட்கறாங்க. இப்போ வால்யூம் என்னது A கியூப் கொடுத்துருக்கு. என்னது A தான், இதான் A சொல்லிட்டேன். A தான் 5 சென்டிமீட்டர்னா 5 கியூப் பண்ணி விட்டுறீங்க. அப்ப நமக்கு என்ன வந்து போகுது 125. இதான் இதுக்கான வால்யூம். ஸோ அப்போ வால்யூம் 125 கன சென்டிமீட்டர் தான் இந்த கொஸ்டினுக்கான
சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாமா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூப் இஸ் 96. ஃபைண்ட் தி வால்யூம். வால்யூம் வந்து கேட்கறது கியூப் தானே கேட்குறாங்க. ஸோ வால்யூம்னா நமக்கு ஏ கியூப் தான் தேவை. ஆனால் அவங்க எதை கொடுத்துருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா. சார் இங்கே டிஎஸ்ஏவா சிஎஸ்ஏவா சொல்லியே நம்ம எதை எடுக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்தாங்கன்னா நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுக்கணும், டிஎஸ்ஏ தான் எடுக்கணும். ஓகேவா? அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க சிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு பக்க பரப்பளவு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணாதான் நம்ம சிஎஸ்ஏ எடுக்கணும். இது மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்கன்னா அது என்னதான் டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த பரப்பளவு தான் நம்ம எடுக்கணும். அப்போ கியூபுக்கான நமக்கு இந்த 6a² தான் நமக்கு 96 அப்படின்னா நமக்கு ஏ தான் தேவை. ஏ தான் நம்ம ஏ கியூப் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ 6 டிவைட் பண்ணுவோம். 1 6 6 how many 6 வந்து 16 96 1 6 6 பேலன்ஸ் 3 36. ஸோ 6 6 36. அப்போ a² 16 அப்படின்னா ஏ வந்து என்னவா இருக்கும்? ஸ்கொயர் ரூட்ல வெளியே போச்சுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 4 நம்ம +4 அப்படின்றத அர்த்தம். அப்போ ஏ வந்து 4 அப்படின்னா நமக்கு வால்யூம் தானே தேவை. வால்யூம் ஆனது ஏ கியூப். ஸோ 4 கியூப் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு 64 தான் கிடைக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லையே. ஸோ இருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு வெறும் நார்மலாக கொடுத்தாலும் டிஎஸ்ஏ தான் எடுத்துக்கணும், சிஎஸ்ஏ எடுக்கக்கூடாது. போட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. வாட் இஸ் தி வால்யூம் ஆஃப் த கியூப்? வால்யூம் ஆஃப் த கியூப் தான் கேட்குறாங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயகனல் வந்து கொடுத்துட்டாங்க. டயகனல் வந்து 4√3 சொல்லிட்டாங்க. ஓகேவா? 4 3√3 மூளை விட்டம் கொண்ட கன சதுரத்தின் கன அளவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மூளை விட்டம் நம்ம கியூப் என்னன்னு சொன்னேன், டயகோனல் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லனா 4√3 கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன், டயகோனல் ஃபார்முலா a√3 சொல்லியிருக்கேன். கரெக்டா? a√3 தான் இந்த 4√3 அப்படின்னா நமக்கு என்ன தேவை? வால்யூம் தானே தேவை. வால்யூம்னா ஏ கியூப் தேவை. ஸோ அப்போ நமக்கு ஏ தானே வேணும். ஸோ அப்போ இந்த √3 கேன்சல் பண்ணினா நமக்கு ஏக்கு என்ன கிடைச்சிருச்சு? 4 கிடைச்சிருச்சு. நமக்கு வால்யூம்னா ஏ கியூப்னு தெரியும். ஸோ அப்போ 4 கியூப் பண்ணினா நமக்கு 64 தான் ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்னு தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் கவனிங்க. ஒரு தரமான சட்டத்தை இந்த சமம் சொல்லி தரப்போம். நல்லா கவனிங்க. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் தி 2 கியூப்ஸ் சொல்லிட்டாங்க. அதாவது 2 கியூபோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்க ரேஷியோ என்னது அது எழுதிக்கோங்க. 2:3 எழுதிக்கோங்க. இங்க வந்து சிஎஸ்ஏ ஆர் டிஎஸ்ஏ எது வேணா கேட்கட்டும், சர்ஃபேஸ் ஏரியா எது வேணா கேட்கட்டும். இங்க வால்யூம் கூட கேட்கட்டுமே, எது கேட்டாலும் நம்ம ஒரே விஷயம் தான் பண்ண போறோம். கொடுத்துருக்க ரேஷியோ இருக்கா, அவங்க சர்ஃபேஸ் ஏரியா கேட்கறாங்க. ஓகேவா? அதாவது பக்க பரப்பளவு இல்ல மொத்த பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. என்ன இருக்கு? 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4 சார். இங்க என்ன இருக்கு? 3 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்போது 9. அவ்வளவுதான், முடிச்சுக்கோங்க. 4:9 இஸ் த சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் அவ்வளவுதான். 2 செகண்ட்ல போட்டுடலாம். ஓகேவா? எப்படி சார் சொல்றீங்க? என்ன எப்படி ஒன்றும் புரியுது? எப்படி சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ 2 ஸ்கொயர் பண்ணி விடுறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. சிஎஸ்ஏக்கான ஃபார்முலா என்னப்பா நமக்கு 4a² வரப்போகுது. அப்ப ரேஷியோ வரப்ப நமக்கு 4a² வருமா? ஸோ இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் ஆச்சுன்னா a² தானே வரப்போகுது. அதேதான் டிஎஸ்ஏ இருக்கும். இப்போ டிஎஸ்ஏ நமக்கு என்ன வரப்போகுது? 6a² ஈஸ்ட் 6a² போட போறீங்க. இந்த 6க்கு இந்த 6 கேன்சல் ஆச்சுன்னா திரும்ப a² தானே வருது. அதனாலதான் நான் ஷார்ட்கட் சொல்றேன். ஸோ அவங்க ரேஷியோ சைட்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டு அவங்க சர்ஃபேஸ் ஏரியா பக்க பரப்பளவுன்னு கேட்டாவே கொடுத்துருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணிடணும். ஓகேவா? ஸ்கொயர் பண்ணிடணும். வால்யூம்னா நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்களே. வால்யூம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன பண்ணோம்? கொடுத்துருக்கத கியூப் பண்ண வேலை முடிச்சு வால்யூம் கிடைச்ச போது. ஸோ கொடுத்துருக்க வேலையை கியூப் பண்ணுங்க. ஸோ 2 கியூப் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் போது 8, 3 கியூப் பண்ணா நமக்கு என்ன வரும்போது 27. அவ்வளவுதான். இது எது கியூப் கேட்டாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ சிஎஸ்ஏ எது கேட்டாலும் ஸ்கொயர். ஓகே, வால்யூம் கேட்டா கியூப். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த மாதிரி சாயில் அடிக்கடி கேட்டே இருக்காங்க. அடிச்சு முன்னோக்கி விட்டுருங்க. சில சமயம் இந்த 2 நம்பரை இப்போ உதாரணத்துக்கு 4 16 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இதை சிம்பிளை பண்ணணும். அப்படி இங்க இருக்கிறதே டக்குன்னு டிக் அடிக்க கூடாது. பட் 4 பண்ணா என்னங்க பண்ணணும்? ரேஷியோல அது கேன்சல் பண்ணி 1:4 அப்படின்னு போடணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணது? இந்த மாதிரி சிம்பிளை பண்ணி போடணும். டக்குனு இந்த 4 பண்ண என்ன ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடக்கூடாது. ஓகேவா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஓகேவா? 5th கொஸ்டின் கவனிங்க. எனக்கு பாருங்க, cubical tank can hold 27 liters of water. Find the dimension of its size அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது வால்யூம் கொடுத்து நம்ம வந்து பக்க அளவு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு கன சதுர வடிவ நீர் தொட்டியின் கொள்ளளவு 27,000 லிட்டர்ஸ் எனில் அதன் பக்க அளவை காணுங்க. அதாவது ஏ வந்து கேட்குறாங்க. ஏவோட வேல்யூ என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஈஸியா ஒன்று சொல்ல பாருங்க. 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் நமக்கு 1000 லிட்டர்னு அர்த்தம். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் நமக்கு 1000 லிட்டர்னு அர்த்தம்.
அவங்க என்ன கேட்கறாங்கன்னா நமக்கு சைடு தானே வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 27,000 லிட்டர் நம்ம மீட்டர் கியூபா மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் 1000 டிவைடட் பை 1000 பண்ணீங்கன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். ஓகேவா, நமக்கு என்ன இருக்கும் மீட்டர் கியூப் இருக்கும். அப்போ எங்க என்ன இருக்கும் மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 27 இருக்கும். நமக்கு என்ன தேவை மீட்டர் தானே தேவை, அதான் ஏ தானே தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணது கியூப் ரூட் எடுக்கும். கியூப் ரூட் என்ன வரும் 27 கியூப் ரூட் எடுத்தா நமக்கு என்ன வரும் 3 வரும். அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு, இது 19. ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, அப்போ இதுக்கு ஒரு ஷார்ட் கட்டை போடலாமே. என்ன ஷார்ட் கட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிட்டர் கொடுத்துட்டு பக்க அளவு கேட்கறாங்க, அதாவது வால்யூம் கொடுத்துட்டு லிட்டர்ஸ், இந்த மாதிரி லிட்டர்ஸ்ல கொடுத்துட்டு ஏ வேல்யூ என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற 27,000 இந்த 27,000 நல்லா உத்து பாருங்க. வாங்க 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 சீக்கிரம் வாங்க, எங்க சீக்கிரம் வாங்க வாங்க 27,000 நல்லா உத்து பாருங்க. இங்க 3 ஜீரோ இருக்கு, நமக்கு லிட்டர்னா அர்த்தம் 3 ஜீரோ கேன்சல் பண்ணும். ஸோ கேன்சல் பண்ணிடுங்க. நான் என்ன சொன்னேன் 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ் சொல்லிட்டேன். ஸோ அந்த லிட்டர் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ மீதி இருக்கிற இந்த 27 நம்ம கியூப் ரூட் எடுக்கணும். அவ்வளவுதானே கியூப் ரூட் எடுக்கணும். 27 கியூப் ரூட் என்னது 27 கியூப் ரூட் என்னது 3, அவ்வளவுதான். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்த உடனே 20க்கான கியூப் ரூட் என்னது 3. ஆப்ஷன் டி ரைட் ஆன்சர்னு போயிடணும். ஓகேவா சார், வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். வேற நம்பர் சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா இப்போ 64 லிட்டர் இருக்குங்க. ஓகேவா, இந்த 64 லிட்டருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ உங்களை தான் 64 லிட்டருக்கு என்ன பண்ணீங்க லிட்டருக்கு வந்து இந்த 3 ஜீரோ கேன்சல். அப்போ 64 நம்பருக்கு கியூப் ரூட் சொல்லுங்க. கியூப் ரூட் என்ன 4, அவ்வளவுதான். ஒரே நிமிஷத்துல ஆன்சர் போட்டு அடுத்த போயிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ அப்பயுமே நம்பர் கேட்டாங்கன்னா இந்த 3 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்க, இந்த 27 கியூப் ரூட் எடுக்கணும் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க நம்பருக்கு கியூப் ரூட் எடுத்தா வேலை முடிச்சு. ஓகே, ஓகே 6th கொஸ்டின் கவனிங்க. என்னப்பா கொடுத்துருக்கீங்க இந்த பாருங்க, அவங்களே சொல்லிட்டாங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப் இஸ் 384 மீட்டர் ஸ்கொயர். ஃபைண்ட் தி சைடு ஆஃப் த கியூப். அதான் ஏ கேட்குறாங்க, பார்த்து ஏவோட வழி கேட்குறாங்க. ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பளவு 384 எனில் அதன் பக்கம் எவ்வளோ வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ்க்கான ஃபார்முலா என்னது 6a² தான். நமக்கு அந்த 384 அப்படின்னா நமக்கு ஏ தானே வேணும், ஏ தானே கேட்குறாங்க. சைடோட வேல்யூ ஏவோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம் 1 6 6 6 6 36 6 6 36 பேலன்ஸ் 2 இருக்கு. அந்த 2 போட்டீங்கன்னா 6 4 24 6 4 24. அப்போ a² 64 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னது ஸ்கொயர் ரூட் எடுங்க. இங்கே ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் ரூட் எடுத்தா 8 வரும். அப்போ இதுக்கான சைடுக்கான வேல்யூ என்னது 8. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா the edge of the cube is increased by 50%. What percentage increase in the total surface area? இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ஷார்ட் கட்டு நம்ம 2Dலேயே சொல்லியிருக்கோம் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து இந்த பழைய மெத்தட் மாதிரி a + b + ab/100 அப்படின்னு போட்டுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட். இது நான் ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன். என்னன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. இன்க்ரீஸிங் கேட்டு அதோட டோட்டல் இதுல இருந்து என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு கேட்பாங்க. இது நான் பர்சன்டேஜ் டாபிக்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ கொடுத்துருக்க நம்பர் என்னன்னு பாருங்க 50. இந்த 50 என்ன பண்ணணும் டபுள் பண்ணுங்க. 50 டபுள் பண்ணாது 100. 50 டபுள் பண்ணா 100 ப்ளஸ் என்ன பண்றீங்கன்னா இது ஜீரோ எல்லாம் என்ன இருக்கு, ஜீரோ எல்லாம் என்னங்க இருக்கு உங்களை தான் கேட்குறேன். 5 ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா 25, அவ்வளோதான் ஆன்சர். 125 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஃபார்முலா போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட். ஃபார்முலா போட டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இப்போ இங்க வந்து 60 கொடுத்தா என்ன பண்ணுவீங்க உங்களை தான் கேட்குறேன். 60% கொடுத்தா என்ன பண்ணுவோம் 60% கொடுத்தா என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்க நம்பரை பாருங்க. ஓகேவா, கொடுத்துருக்க நம்பரை பாருங்க. கொடுத்துருக்க நம்பர் என்னது 60 டபுள் பண்ணா 120. ஓகேவா, ஜீரோ எல்லாம் என்ன இருக்கு, 6 இருக்கா, 6 ஸ்கொயர் பண்ணா என்னது 36. ஸோ அப்ப 156 கரெக்டா. 156 இஸ் த பர்சன்டேஜ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ 40 கேட்டா உங்களை 40 கேட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ 40 கேட்குறாங்களா அந்த நம்பர் டபுள் பண்ணுங்க. ஸோ டபுள் பண்ணா 80. ஜீரோ எல்லாம் என்ன இருக்கு 4 ஸ்கொயர் பண்ணா 16. அப்ப 96 இஸ் தி ஆன்சர். ஓகேவா, அவ்வளவுதான். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டா ஏபி + பி டைம் வேஸ்ட். கொடுத்துருக்க நம்பர் டபுள் பண்ணு, ஜீரோ இல்லாம அந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணு, 2 கூட்டிக்கோ, வேலை முடிஞ்சு. ஓகேவா, ஓகே. இப்போ வால்யூம் ஆஃப் த கியூபார்டு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, வால்யூம் ஆஃப் த கியூபார்டு வந்துட்டோம். கன செவ்வகம்குள்ள வந்துட்டோம். 3 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாலும் நமக்கு கன செவ்வகம் L × B × H. வால்யூம் என்ன நமக்கு L × B × H. ஸோ 3 நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 11 10 அப்புறம் 7. ஓகேவா, ஸோ 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 77 × 10. அப்ப 770 இஸ் தி ரைட் ஆன்சர். 770 ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். கொய்யா ஒரு சம கூட மிஸ் ஆகக்கூடாது நம்ம கண்ணுல இருந்து. ஓகே, போட்டு தாக்கம். ஓகே, 9th கொஸ்டின் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க வால்யூம் ஆஃப் த கியூப்
கியூபாய்ட் டேங்க் மெஷர் 3 to 1 கொடுத்துட்டு இங்க நல்லா கவனிங்க, உங்களதாங்க நல்லா கவனிங்க, லிட்டர்ஸ்ன்னு கொடுக்குறாங்க பாருங்க. மீட்டரையும் லிட்டரையும் கனெக்ட் பண்றாங்க. அப்படி கனெக்ட் பண்ண என்ன நமக்கு தெரியணும், 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு நமக்கு 1000 லிட்டர்ன்னு தெரியும். அவங்க வந்து இதுக்கு வந்திருக்க ஆன்சர் லிட்டர்ஸ்ல மாத்த சொல்லியிருக்காங்க. இன் லிட்டர்ஸ் டைம் பாருங்க, 3 மீட்டர் 2 மீட்டர் 1 மீட்டர் அளவு கொண்ட கனச்செவ்வக நீர் தொட்டியின் கன அளவு லிட்டர்ஸ்ல சொல்லுன்னுவாங்க. இப்ப இந்த லிட்டர் பார்க்கலாம் என்ன திரும்ப ஆன்சர் வரும். இப்ப பாருங்க, இந்த லிட்டர் நீங்க ஒழுங்கா கவனிக்கலாம், 1 மார்க் அவுட். பாருங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, வால்யூம் ஃபார்முலானா L into B into H சார். என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இது 3 மல்டிப்ளை பண்ணுவீங்க. 3 into 2 into 1 சார், 3 2 சார் 6 சார், இதான் சார் வால்யூம் ஃபார்முலா அப்படின்ட்டு ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போவீங்க. எக்ஸாம் அளந்து வெளியில வந்துட்டு, டேய் என்னடா எப்படி பண்ணி வச்சுக்கலாம், டிஎன்பிசி ரொம்ப கஷ்டமா கேட்டாங்கடா அப்படின்னு வேண்டியது. அப்பா நீ கொஸ்டின் எல்லாம் ஒழுங்கா படிப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க லிட்டர்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன வந்திருக்கு, இது வந்து மீட்டர்ஸ். அப்ப மீட்டர் கியூப்னு அர்த்தம். வால்யூம்னா என்னது, மீட்டர் கியூப் தான். ஸ்கொயர்னா ஸ்கொயர் போடுவோம், வால்யூம்னா மீட்டர் கியூப்னு போடுவோம். அப்போ 1 மீட்டர் கியூப் 1000 லிட்டர் அப்படின்னா நமக்கு இங்க 6 மீட்டர் கியூப் கிடைச்சிருக்கு. அப்ப இங்க 6 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 2 சைடு 6 மல்டிப்ளை பண்ணா 6 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1666 6000 லிட்டர்னு கிடைக்கும். கரெக்டா? ஒன்னும் 1000 மல்டிப்ளை பண்ணினா வேலை முடிஞ்சு. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நம்ம ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கொஸ்டின் ரீட் பண்ணும் போது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். மற்றவங்க மாதிரி அப்படியே கொஸ்டின் அப்படியே படிச்சுட்டு சும்மா ஏன பண்ண போகக்கூடாது. கொஸ்டின் படிக்கும் போது அதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சா கன்வெர்ட் பண்ணுமா இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் இங்கே லெட்ல வச்சான்னு தாஸ் லெட்ல வச்சன்ற மாதிரி இங்கே லிட்டரில் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குங்க. இது அடிச்சிங்கன்னா அவுட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லுங்க. ஓகே, 10th கொஸ்டின் கவனிங்க. இஃப் த லென்த் பிரெத் ஹைட் ஆஃப் தி கியூபாய்ட் ஆர் 2 2 1 கொடுத்துட்டு ஃபைண்ட் இட் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறாங்க. நான் போன வாட்டியே சொல்லிட்டேன், சர்ஃபேஸ் ஏரியா நார்மலாக கொடுத்தா என்னது, அது டிஎஸ்ஏன்னு அர்த்தம். ஓகேவா? மொத்த பரப்பளவுன்னு அர்த்தம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பக்க பரப்பளவு அவங்களே மென்ஷன் பண்ண மட்டும் நம்ம அதை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ டிஎஸ்கான ஃபார்முலா என்னது, கியூபாய்டுக்கு டிஎஸ்ஏ ஈக்குவல் டு 2 into LB plus BH plus LH அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ நமக்கு L வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2, B வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2, H வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணினா வேலை முடிச்சு. ஸோ 2 into LB 2 2s are 4, அடுத்தது BH. ஸோ 1 2s are 2 plus LH, LHனா 1 2s are 2. ஓகேவா? இதுக்கப்புறம் 6th பசங்களே பண்ணிட்டு வாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஸோ 2 இங்க 4 4 8, அப்ப 8 2s are 16 அப்படிதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி அப்படிதான் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுல நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம டிஎஸ்ஏ தான் எடுக்கணும். ஓகேவா? பக்க பரப்பளவுக்கான சிஎஸ்சி வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம அந்த ஃபார்முலா எடுக்கணும். என்ன ஃபார்முலா, 2 into L plus B into H அப்படின்னு எடுக்கணும். இது சிஎஸ்ஏக்கான ஃபார்முலா, கியூபாய்டுக்கான சிஎஸ்ஏக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம். ஓகே, 11th கொஸ்டின் கவனிங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் சம். இஃப் த ஹைட் ஆஃப் த கியூபாய்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த கியூபாய்டுன்னு கேட்டு சார் பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஸ் ஏரியா வந்து 150 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு அதுக்கான வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம் கொடுத்துட்டு ஹைட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு கன செவ்வகத்தின் அடிப்பரப்பு மற்றும் அளவுகள் முறையே 180 மற்றும் 90 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதன் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஹைட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. நமக்கான வால்யூம் ஃபார்ம் என்னது, ஹைட் இன்டூ பேஸ் இன்டூ L இன்டூ B இன்டூ Hன்னு சொல்லிட்டு தெரியும். வால்யூம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 900ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க வந்து 180 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா பேஸ் ஏரியான்னு அர்த்தம். ஓகேவா? பேஸ் ஏரியானா இது இப்படி இருக்குல்ல, இதுதான் பேஸ் ஏரியா. இப்படி இருக்கும் இல்லைங்க, இப்படி இருக்கா, ஒரே நிமிஷம். இப்படி நம்ம வரைகிறோம்ல, இப்ப ஹைட் தவிர மிச்சம் எது இருக்கோ அதான் பேஸ் ஏரியா. ஹைட் என்னது, உயரமா, இந்த உயரத்தை தவிர நமக்கு என்ன இருக்கு, இது ஃபுல்லா வந்துடும். ஒரு செங்கல் அடியில வச்சா இருக்குல்லங்க, அப்ப வந்து என்ன வந்துடும் அப்படின்னா, அவங்க வந்து இன்டெரக்டா எல்பி ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. லென்த்தையும் பெருத்தையும் சேர்த்து தான் அடிப்பரப்புன்றாங்க. ஒரு செங்கலை தரையில் வச்சு என்ன ஆகும், மொத்தத்தையும் பரப்பும்ல, ஹைட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப எல்பியோட வேல்யூ டேரக்டா அவங்க 180 கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து கேட்கறாங்க. இதை சிம்பிளை பண்ணிட்டு வேலை முடிச்சுங்க. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணிட்டு வேலை முடிச்சு. ஸோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 9th எவ்வளோ அடிச்சுட்டீங்கன்னா இங்க வந்து 10 9s are 19 வரப்போது, இங்க 2 times வரப்போது, இங்க H வந்து இது போகுது. ஸோ 1 2s are 2, 5 2s are 10. அப்போ ஹைட் வந்து 5 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆப்ஷன். ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன லேர்ன் பண்றோம் அப்படின்னா, 180 அடிப்பரப்பு அப்படின்னா LB ரெண்டுத்தையும் சேர்த்தே அவங்க கொடுத்துட்டாங்க. செங்கல் வைக்கிறப்ப அது கீழே வந்து பரப்புது இல்லை அது. ஸோ ஹைட்டு தவிர மிச்சது எல்லாமே 180 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஓகே, 12வது சம் கொஸ்டின் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, the length of the longest rod that can be placed into a room dimension 5 into 10 into 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க வந்து ஒரு 10 10 5ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன சரி இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுங்கிறது
டயகோனல் மூலை விட்டம் வந்து கேட்டிருக்காங்க. எதுக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா கியூபாய்டுக்கான டயகோனல் தான் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னது? ரூட் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயரு. ஸோ எல்ல ஸ்கொயர் பண்ணி என்ன வந்து போகுது நமக்கு? 10 ஸ்கொயர் பண்ணா 100, இந்த 10 ஸ்கொயர் பண்ணா 100, இந்த 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25. ஸோ நமக்கு என்ன வந்துட்டு போகுது? 225 சொல்லிட்டு வந்துருச்சா? ஸோ 225 எதோட ஸ்கொயர் ரூட்டு? 15. அப்ப டின்றது டயகோனல் மூலை விட்டம்ன்றது 15 அப்படின்னு தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி நமக்கு குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் 2024 கேட்டாங்க. 2024 குரூப் 2 குரூப் 4 கேட்டாங்க. போன வருஷம் கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் போட்டுலாம். தெரியலனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, தெரியலனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப ஈஸி தான். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணினா ஆக முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம். ஓகே, 13வது சம் கவனிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். வாட்டர் ஃப்ளோ இஸ் அட் த ரேட் ஆஃப் 15 km/h through a cylindrical pipe of a diameter 14 cm. டயமீட்டர் என்ன நம்ம ரேடியஸா மாத்தணும். ஸோ ரேடியஸ் வந்து நம்ம ஏர்னு எடுத்துக்கிறோம், டயமீட்டர் நம்ம ரேடியஸ் எடுத்துக்கிறோம். into a rectangular tank which is 50 meter long, 44 meter wide. How many hours will take the water level in the tank raised by 21 centimeter? இதுல நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க, இங்க பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்னு இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா மீட்டர்னு இருக்கு. எல்லாமே ஒரே யூனிட்ஸ்ல இல்ல, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ நம்ம கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப மீட்டர் எல்லாத்தையும் நம்ம சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்றோம். ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு நமக்கு 100 சென்டிமீட்டர், இது தெரிஞ்சிருக்கணும். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு நமக்கு 1000 மீட்டர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா ஹவு மெனி ஹவர்ஸ் கேட்கறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கியூபாய்டு டிவைடட் பை, இங்க வந்து என்ன சொல்லலாம், சிலிண்டர் நம்ம படிக்கல, நம்ம அதை பார்ப்போம். சிலிண்டர் ஷேப் வந்து சொல்றாங்க. ஸோ சிலிண்டர் உருளைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதை தான் வந்து நம்ம டிவைட் வந்து பண்ண போறோம். ஸோ கியூபாய்டுக்கான வால்யூம் ஃபார்முலா என்னது? L இன்டு பேஸ் இன்டு ஹைட்டு. சிலிண்டர் பாத்தீங்கன்னா நமக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? உருளைனா அப்படின்னு நமக்கு பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல இருந்து ஒன்னு எடுத்து நம்ம அப்ளை பண்ணா வேலை முடிஞ்சு. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் வந்து 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மீட்டர் வந்து நம்ம சென்டிமீட்டரா மாற்றணும். ஓகேவா? 1 மீட்டர் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம்? பக்கத்துல 2 ஜீரோ போட்டுருவோம். ஓகேவா? நமக்கு சென்டிமீட்டரா மாற்றணும்னா பக்கத்துல 2 ஜீரோ போட்டா முடிஞ்சு. அதாவது 50 மீட்டர்ன்றது நம்ம பக்கத்துல என்ன பண்ணுவோம்? 2 ஜீரோ போட்டினா சென்டிமீட்டரா மாறிடும். ஸோ 50 நம்ம என்ன பண்றோம்? 5000 இருக்கிறோம். ஸோ பிரெத் இங்க 44 இருக்கா? ஸோ அதே தான் இங்க 2 ஜீரோ போட்டினா வேலை முடிஞ்சு. ஸோ 44 மீட்டர் பதிலா 2 ஜீரோ போட்டா சென்டிமீட்டர் மாறிடு போகுது. சார் இங்க ஹைட் கொடுக்கலையே, எதை நீங்க ஹைட்னு எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிக்காம பாருங்க. 27 சென்டிமீட்டர் வந்து தண்ணி உயருதுன்றாங்க. கீழே இருந்து டேங்க்ல தண்ணி உயருதுன்னா அப்போ அதே ஹைட்னு எடுத்துப்போம். ஸோ இங்க 21 போட்டோம். ஸோ பையனா நமக்கு 22/7 தெரியும். ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க வந்து நம்ம டயாமீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டோம். 7ன்னு சொல்லிட்டு 14 எடுத்துக்கூடாது, 7 சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஸோ ஸ்கொயர்னால 7 இன்டூ நான் 7 எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்க ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர், அந்த வேகத்துல வருதுன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 15 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ 15 இப்போ ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் நான் மீட்டரா மாத்தோம்னா நான் என்ன பண்ணோம்? 1000 வந்து சேர்க்கணும். ஸோ சேர்த்துட்டுனா 1 2 1000 சேர்த்துட்டேன். இப்போ மீட்டர் வந்து நான் சென்டிமீட்டரா மாத்தோம்னா அதில் வந்து 100 பண்ணோம். ஸோ இன்டூ நான் 100ஆல பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே வாங்க, இது புரிஞ்சிச்சா? ஸோ இது டேட் பண்ணினா உங்க வேலை முடிஞ்சிச்சு. ஸோ டேட் பண்ணலாமா டக்குன்னு? ஸோ இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். ஓகேவா? ஸோ 1 5 5, 3 5 15, இந்த 7க்கு இந்த 7 கேன்சல், 1 7 7, 3 7 7 வரப்போகுது. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல். ஸோ லெஃப்ட் வித் என்ன இருக்கு? 122 22, 222 வரப்போகுது. ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் 2 hours தான். அந்த கொஸ்டின் சரியான ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். சில சமயம் இந்த மாதிரி கேட்பாங்க, நம்ம கொஞ்சம் லாஜிக்கலா தான் யோசிக்கணும். 2 ஷேப்பையும் டிவைட் பண்ண வந்துடும். ஓகேவா? அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அதாவது மென்சுரேஷன் 2D அளவியல் 2Dல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா கியூப் மற்றும் கியூபாய்டு, கன அளவு மற்றும் கன செவ்வகம், அதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது ரிலேட்டடான எல்லா மாடல் ப்ராப்ளமும் நான் சால்வ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதில் அவங்க என்ன மாதிரி டைப் வேணா நீங்க போட்டது ரெடி. ஓகே, எந்த மாதிரி டைப் வேணா நீங்க போட்டது ரெடிங்க. ஏன்னா எல்லா ஃபார்முலும் சொல்லியாச்சு, டயகோனல் மூலை விட்டம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அவங்க எப்படி கேட்டாலும் நீங்க அடிச்சுன்னு வைக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த பாட்டில் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். இத்தனை உங்களிடம் இருப்பது உங்கள் ரூபான். ஓகே.